ஒரு ஃபேமஸான படம் வேதம் புதிது அந்த படத்தோட பேர். அதில் ஒரு பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து வரும் அப்படின்னு லேடி பாடுற மாதிரி. ஒரு ஆணோட தவிப்பு அது அடங்கிருமா. ஒரு பொண்ணை பார்த்து பேசினாலோ இல்லை அவள் கூட பழகினதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவனோட தவிப்பு அப்படிங்கிறது அது அடங்கக்கூடிய ஒன்று. ஆனால் பெண்ணோட தவிப்பு தொடர்ந்து வரும் அப்படின்னு பாடுறான். இது நம்ம வைரமுத்து சார் எழுதியிருக்காரு. யோசிச்சு பார்த்தா ஒரு பெண்ணோட தவிப்புங்கிறது எப்போவுமே அப்போ தான் அவளுக்கு தொடங்க ஆரம்பிக்குது. ஒரு காதல் ஏற்படும் போது அடுத்தது கல்யாணத்தில் முடியணும், இதுக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், அந்த ஆணையும் கைவிடக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு உண்டான தவிப்பு எப்போவுமே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பதிலுக்கு அந்த ஆண் பாடுற மாதிரி, இன்ப துன்பம் எல்லாமே இருவருக்கும் அப்படின்னு. அது ஏதோ பாட்டுக்காக எழுதுனது. இன்பம் துன்பம் ரெண்டுமே ரெண்டு பேரும் தான் நாம் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறோமா? இல்லை, நிறைய துன்பங்கள் பெண்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஆண்களுக்கு அவ்வளவா இல்லை. உங்கள் கமெண்ட் என்ன சொல்லுங்கள்.